Bible Treasures. Topic 6. Fellowship. பைபிள் புதையல்கள். தலைப்பு 6. ஐக்கியம். Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The subject of study from last week has been Christian fellowship. சென்ற வாரத்திலிருந்து நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்தவ ஐக்கியம். When we study this subject, there are two Greek words we should look at. இந்த தலைப்பை நாம் பார்க்கிற பொழுது இரண்டு கிரேக்க பதங்களை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். Number one, ecclesia. ஒன்று எக்லீசியா என்கிற வார்த்தை, which means a called out assembly. அழைக்கப்பட்ட ஒரு சங்கம் என்று அழைக்கலாம். That is men and women who are called out of the world. உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும். And they are forming a family. அவர்கள் ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார்கள். That's what is pictured in 2 Corinthians 6th chapter. அதுதான் 2 கொரிந்தியர் 6வது அத்தியாயத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. We'll read verses 17 and 18. 17-18 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது God tells them, come out from among them. அவர்கள் மத்தியிலிருந்து வெளியே வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். Be separate, says the Lord. Do not touch what is unclean, and I will receive you. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். I will be a father to you. அப்பொழுது நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். You shall be my sons and your daughters, says God Almighty. நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்கிறார். Father, sons and daughters. That's what a family is. பிதா, குமாரர்கள், குமாரத்திகள், அதுதான் ஒரு குடும்பம். Now, those who come out, in other words, the come outers are called a fellowship. வெளியே வந்தவர்கள், வெளியேறினவர்கள் தான் ஒரு ஐக்கியம் என்று அழைக்கப்படுகிறார்கள். Now, that is typified by that Greek word koinonia. இதுதான் மற்றும் ஒரு கிரேக்க பதத்தினாலே அது வரையறுக்கப்படுகிறது, கொய்னோனியா என்கிற வார்த்தை. And the first occurrence of the word in the New Testament is in Book of Acts, 2nd chapter. முதலாக இந்த வார்த்தையானது அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அத்தியாயத்திலே தென்படுகிறது. We look at verse 42. 42வது வசனத்தை பாருங்கள். They continued steadfastly in the apostles' doctrine and fellowship. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் நிலைத்திருந்தார்கள். How did this fellowship come into being? இந்த அந்யோன்யத்தில் எப்படியாக காணப்படுகிறது? Look at verse 40. 40வது வசனத்தை பாருங்கள். With many other words he testified and exhorted them, be saved from this perverse or crooked generation. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். So they came out of that which is crooked and they formed a fellowship, koinonia. ஆகவே அந்த மாறுபாடான அந்த நிலையை விட்டு இவர்கள் வெளியேறி ஒரு ஐக்கியமாக அவர்கள் கூடி வருகிறார். கொய்னோனியா என்கிற இந்த ஐக்கியத்தை உருவாக்குகிறார்கள். And that word koinonia also means sharing in common. இந்த கொய்னோனியா என்கிற வார்த்தைக்கு ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து வாழ்கிற அந்த ஒரு சூழ்நிலையும் அது சுட்டி காண்பிக்கிறது. With this we'll proceed on to study today's subject. இந்த பின்னணியை வைத்துக் கொண்டு இன்றைய தலைப்பை நாம் பார்க்க துவங்குவோம். Our topic has been how not to fellowship. நம்முடைய தலைப்பு எப்படி ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்கிறதாக இருக்கிறது. Last week we studied lesson number 1. சென்ற வாரத்திலே முதல் பாடத்தை நாம் பார்த்தோம். Do not disregard the indispensability of fellowship. ஐக்கியத்தின் அத்தியாவசியத்தை அலட்சியப்படுத்த கூடாது. Today we will move on to lesson number 2. இன்றைக்கு 2வது பாடத்துக்கு நாம் கடந்து செல்கிறோம். How not to fellowship. எப்படி ஐக்கியம் கொள்ளக்கூடாது. Do not be overruled by self-interest. சுய நோக்கங்களினாலே ஆளப்படக்கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். how not to fellowship. எப்படி ஐக்கியம் கொள்ளக்கூடாது. Do not be overruled by self-interest. சுய
நோக்கங்களினாலே ஆளப்படக்கூடாது. The apostle Paul has given several signs of the last days. கடைசி நாட்களிலே காணப்படக்கூடிய அநேக அடையாளங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கொடுத்திருக்கிறார். In several passages. அநேக வசன பகுதிகளிலே அவைகளை சொல்லி இருக்கிறார். One classic passage is 2 Timothy and 3rd chapter. மிகவும் முக்கியமான ஒரு பகுதி அதிலே 2 தீமோத்தேயு 3வது அத்தியாயத்திலே காணப்படுகிறது. We look at the first two verses. முதல் 2 வசனங்களை பார்ப்போம். Know this, that in the last days perilous times will come. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று And he has சொல்கிறார். given in verses 2, 3, 4, 5 and all that about various signs of these perilous times. இந்த தொடர்ந்து வருகிற வசனங்களிலே அந்த கொடிய காலங்களை பற்றி அநேக அடையாளங்களை சுட்டி காண்பித்திருக்கிறார். And do you know the first one he said would be the typical of these last இந்த days? கடைசி நாட்களிலே மிகவும் தெளிவாய் இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை அவர் முதல் சுட்டி சொல்லி இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? Men will be lovers of themselves. மனுஷர்கள் தற்பிரியராய் இருப்பார்கள். Self-interest. அவர்கள் சுயநோக்குள்ளவர்களாய் இருப்பார்கள். And the very next sign, if you look at the same second verse, இரண்டாவது அடையாளத்தை அந்த 2வது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால் they shall be lovers of money. பணப்பிரியராய் இருப்பார்கள். Yes, beloved, love of self and love of money are twin sisters. ஆம் பிரியமானவர்களே, தற்பிரியமும் பணப்பிரியமும் அவைகள் இரட்டை சகோதரிகளாகவே இருக்கிறார்கள். That is why the very first outcome of the outpouring of the Holy Spirit was people started sharing their material goods with people who are in need. ஆகவேதான் ஆவியானவர் ஊற்றப்பட்டதனுடைய முதல் விளைவு மக்கள் ஒருவரோடு ஒருவர் தங்கள் பொக்கிஷங்களை பகிர்ந்து வாழ ஆரம்பித்தார்கள். Turn with us to Acts of the Apostles, 2nd chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Read verses 44 and 45. 44 45 வசனங்களை பாருங்கள். All who believed were together and had all things in common. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். They sold their possessions and goods and divided them among them all as anyone had need. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். That's the same thing we read also in the 4th chapter. 4வது அத்தியாயத்தில் அதே காரியத்தை நாம் பார்க்கிறோம். Verses 34 and 35. 34 35 வசனங்கள். Nor was there anyone among them who lacked. அவர்கள் மத்தியிலே குறைபாடு உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை. Look at verse 35. 35வது வசனத்தை பாருங்கள். They brought their sales proceeds and laid them at the apostles' feet, and they distributed to each as anyone had need. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. Yes, beloved, as long as we don't open up our treasure, we have not opened our heart yet to our brothers and sisters. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பொக்கிஷங்களை நாம் திறந்து கொடுக்காத வரையிலும் நம்முடைய சகோதரர்களுக்கு நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். That is very specifically and emphatically stated by Apostle John in his first epistle and 3rd chapter. அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய முதல் நிருபத்தினுடைய 3வது வசனத்திலே தென்னந்தெளிவாய் இந்த சத்தியத்தை எடுத்துரைத்திருக்கிறார். 1 John 3rd chapter 17th verse. 1 யோவான் 3வது அத்தியாயம் 17வது வசனம். Whoever has this world's goods and sees his brother in need shuts up his heart from him. How does the love of God abide in him? ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொண்டிருக்கிறது எப்படி? In other words, as long as he doesn't open up his purse, his heart is still closed. மறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய பணப்பையை அவன் திறக்காத வரையிலும் தன் இருதயமானது மூடப்பட்டுதான் இருக்கிறது என்று That's a அர்த்தம். challenge that the apostle throws here in this epistle. இந்த நிருபத்திலே அப்போஸ்தலன் அதை ஒரு சவாலாக நமக்கு முன்பாக வைக்கிறார். And that's what exactly Jesus also said. அதைதான் ஆண்டவராகிய இயேசுவும் சொன்னார் அல்லவா? Where your treasure is, there your heart is also. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்குதான் உங்கள் இருதயமும் இருக்கிறது. Beloved, we are all very good in
enjoying and tasting sermons on love and so on and so forth. பிரியமானவர்களே, நாம் அன்பை பற்றி பிரசங்களை கேட்கிறதும் ரசிக்கிறதிலும் நாம் மிகவும் பிரியமானவர்களாக காணப்படுகிறோம். But when it comes to the question of practicing it, we get overruled by our self-interest. ஆனால் அதை நாம் செயல்முறைப்படுத்த வேண்டும் என்று வருகிற பொழுது நம்முடைய சுயநோக்கு தான் அங்கே தலைவிரித்தாடுகிறது. This is not only true of these days, it was true of those days also. இது இந்நாட்களில் மட்டுமல்ல, அந்நாட்களிலும் அது உண்மையாக தான் இருந்தது. Turn for example to Ezekiel 33rd chapter. எசேக்கியேல் 33வது அத்தியாயத்துக்கு ஒரு உதாரணத்திற்கு எங்களோடு வாருங்கள். Look at the 31st verse. 31வது வசனத்தை பாருங்கள். They come to you as people, they sit before you as my people, and they hear your words, but they do not do them. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். But they do not do them. ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. But with their mouth they show much love, but their hearts pursue after their own gain. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. This has always been the story of mankind. இதுதான் மனுக்குலத்தினுடைய சம்பவிக்கிற காரியமாகவே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. This is the philosophy of the world. இதுதான் உலகத்தினுடைய தத்துவம். But that should not be the case with Christians. ஆனால் கிறிஸ்தவர்களிடத்திலே இந்த நிலை இருக்கக்கூடாது. That is why it happened so on the inauguration of the Church of Jesus Christ. ஆகவேதான் அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபை துவங்கின நாளிலே அப்படியாக சம்பவித்தது. The Holy Spirit came upon them. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்த பொழுது they immediately opened up their treasures and purses. அவருடைய பொக்கிஷங்களையும் ஆஸ்திகளையும் எல்லாம் திறந்து கொடுத்தார்கள். Here we have prophet Isaiah who rebuked a religion that was overruled by self-interest. இந்த சுயநோக்கினாலே ஆளப்படுகிற ஒரு மார்க்கத்தை முற்றிலுமாய் கடிந்து கொண்டு பேசுகிற ஒரு தீர்க்கதரிசியாக ஏசாயாவாக நாம் பார்க்கிறோம். Now that you can read in Isaiah 58th chapter. ஏசாயா 58வது அத்தியாயத்திலே இதை நாம் வாசிக்க முடியும். There he makes a reference to fasting. இங்கே உபவாசத்தை பற்றி சொல்கிறார். And there people were fasting for their own self-interest. இங்கே ஜனங்கள் தங்களை பிரியப்படுத்துவதற்காகவே உபவாசித்தார்கள் என்று பார்க்கிறோம். But here Isaiah says that is not what chosen fast that God has given us. ஆண்டவர் நமக்கென்று தெரிந்திருக்கிற உபவாசமானது இது அல்ல என்று தெளிவாக ஏசாயா சொல்கிறார். Look at the 7th verse. 7வது வசனத்தை பாருங்கள். Is it not to share your bread with the hungry, that you bring to your house the poor who are cast out, when you see the naked that you cover him, and don't hide yourself from your own flesh? பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுத்தலும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒளிக்காமல் இருக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். So fasting also sometimes is overruled by self-interest, and here Isaiah rebuked it. ஆகவே உபவாசம் இருக்கிறதும் கூட சுயநோக்கினாலே ஆளப்படுகிறதை பார்க்கிறோம். அதை இங்கே ஏசாயா கடிந்து கொள்கிறார். This was the consistent teaching of the Lord Jesus Christ. இதுதான் ஆண்டவராகிய இயேசு தொடர்ச்சியாய் சொன்ன ஒரு பிரசங்கமாக For இருக்கிறது. example, look at John's Gospel 15th chapter. உதாரணத்துக்கு யோவான் சுவிசேஷம் 15வது அத்தியாயத்தை பாருங்கள். We'll read the 13th verse. 13வது வசனத்தை பார்ப்போம். Greater love has no one than to lay down one's own life for his friends. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. Does it mean everybody should die for others? அப்படி என்றால் மற்றவர்களுக்காக ஒவ்வொருவனும் சாக வேண்டுமா? That's not what is meant here. இந்த இடத்தில் சொல்லப்படுகிற கருத்து அது அல்ல. What did Jesus mean by the word giving one's life? தன்னுடைய ஜீவனை மற்றவனுக்காக கொடுக்கிறது என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை என்னவாக இருக்கிறது? Life means it is a combination of our time, our talents and our treasure. ஜீவன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய நேரம், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய ஆஸ்திகள் இவைகள் இணைந்துதான் நம்முடைய ஜீவன். We use all these three things for our well-being, isn't it? நம்முடைய நலத்திற்கு என்று சொல்லி இவைகள் மூன்றையும் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம் அல்லவா? So when we say we have to lay our lives for our friends, it means we are ready to share these blessings with those people. ஆகவே நம்முடைய ஜீவனை மற்றவர்களுக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது இவைகளை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று. That's what exactly Apostle John mentioned. We just now read to you. Once again look at that passage, 1 John 3rd chapter. 1 யோவான் 3வது அத்தியாயத்தில் இப்பொழுதுதான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தோம். அதைதான் அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த இடத்தில் சொல்கிறார். 1 John 3rd chapter. 1 யோவான் 3வது அத்தியாயம்
By this we know love, because he laid down his life for us, and we also ought to lay down our lives for our brothers. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். And he explains in the next verse what it means by giving our lives to our brothers. அடுத்த வசனத்திலே ஜீவனை கொடுக்கிறது என்றால் என்ன என்கிறதை விளக்கி சொல்கிறார். Whoever has this world's goods and sees his brother in need and shuts up his heart from him, how does the love of God abide in him? ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? We are all very thorough with John 3:16. நாம் எல்லாரும் யோவான் 3:16 மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறோம். God so loved the world that he gave his only begotten son. தேவன் இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார், தன்னுடைய குமாரனை கொடுத்தார். But how about 1 John 3:16? ஆனா 1 யோவான் 3:16 என்ன? What does 1 John 3:16 say? 1 யோவான் 3:16 என்ன சொல்கிறது? We should lay our lives for our brothers. நாம் நம்முடைய ஜீவனை நம்முடைய சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டும். Christianity has taken John 3:16 but has very conveniently laid aside 1 John 3:16. கிறிஸ்தவமானது யோவான் 3:16 பிடித்துக்கொண்டு 1 யோவான் 3:16 அப்படியே சௌரியமாக விட்டுவிட்டது. Because that is how we conveniently have our religion. இப்படியாக தான் வசதிக்கேற்ப நம்முடைய மார்க்கத்தை அமைத்துக் கொள்கிறோம். A similar thing happens in Romans 12th chapter. அதே வண்ணமான ஒரு காரியம் ரோமர் 12வது அத்தியாயத்தில் சம்பவிக்கிறது. Look at the 12th verse. 12வது வசனத்தை பாருங்கள். And look at the last portion of the 12th verse. கடைசி பகுதியை பாருங்கள். Continue steadfastly in prayer. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். Every home has got this wall text. Continue steadfastly in prayer. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்கிற அந்த வாசகத்தை எல்லாருடைய வீட்டிலும் நாம் பலகையாய் அடித்து வைத்திருக்கிறோம். But when you come to the very next verse, அடுத்த வசனத்துக்கு வரும் பொழுது distributing to the needs of the saints, nobody even talks about it. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், இதை யாரும் பேசுகிறது கூட கிடையாது. Beloved, we have made such a partiality with our scriptures. பிரியமானவர்களே, நம்முடைய வசனங்களிலே அவ்வளவு ஒரு பாரபட்சத்தோடு நாம் நடந்து கொள்கிறோம். Beloved, not only in the matter of material things but also in the areas of people's burdens, we should not be overridden by self-interest. பிரியமானவர்களே, பொருட்களின் ரீதியில் மட்டுமல்ல, மற்றவர்களுடைய பாரங்களிலும் கூட நாம் சுயநோக்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. Turn with us to Galatians 6th chapter. கலாத்தியர் 6வது அத்தியாயத்துக்கு எங்களோடு வாருங்கள். First we will look at verse 5 and then we will move on to verse 2. 5வது வசனத்தை பார்த்துவிட்டு அதை தொடர்ந்து நாம் 2வது வசனத்தை பார்ப்போம். What does the 5th word say? 5வது வசனம் என்ன சொல்கிறது? Each one shall bear his own load. அவனவன் தன் பாரத்தை சுமப்பான். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? If it is a burden that we can bear ourselves, then we don't need others' help. நாமே சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு பாரமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுடைய உதவி நமக்கு வேண்டாம். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Routine matters. அன்றாடம் நாம் செய்யக்கூடிய காரியங்கள். The regular hardships in life. தினந்தோறும் நாம் செய்யக்கூடிய கடினமான காரியங்கள். Normal difficulties we encounter. பொதுவாக நாம் சந்திக்கக்கூடிய கடினமான நிலைகள். These things we should learn to handle ourselves by prayer and discipline. இவைகளை நாமவே நாம் ஒழுக்கத்தின்படியாகவும் ஜெபத்தோடும் நாமே சமாளித்துக் கொள்ள வேண்டும். But when you come to the second verse, 2வது வசனத்துக்கு வரும்பொழுது bear one another's burdens. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. Now that means it is a burden that a person cannot bear by himself. இது எப்படி என்று சொன்னால் ஒருவர் தன்னால் சுமக்க முடியாத ஒரு பாரம் அது. It may be an unusual situation. ஒருவேளை ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை. Or it may be a sudden calamity. திடீரென்று சம்பவிக்கக்கூடிய ஒரு விபரீதம். Or it can be an unexpected loss in that person's life. அல்லது ஒருவேளை ஒரு எதிர்பாராத ஒரு இழப்பு அந்த தனிநபருடைய வாழ்க்கையில. In such situations we should go quickly to stretch our hand of support. இந்த விதமான சூழ்நிலைகளிலே நாம் துரிதமாய் சென்று நாம் உதவும் கரங்களை நீட்ட வேண்டும். Prophet Amos has got very powerful messages. ஆமோஸ் தீர்க்கதரிசி மிகவும் வல்லமையான செய்திகளை கொண்டிருக்கிறார். And one message we want you to read when you find time in book of Amos 6th chapter. ஆமோஸ் 6வது அத்தியாயத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு செய்தியை நீங்கள் வாசித்து பாருங்கள். You know what he says? என்ன சொல்லுகிறார் தெரியுமா? Woe to those who are at ease in Zion. சீயோனிலே நிர்விசாரியாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். Why did he say that? ஏன் அப்படி சொன்னார்? They are enjoying religion, they are enjoying their life and they are enjoying their luxuries and comforts and everything. அவர்களுக்கு இருக்கக்கூடிய சுகமோகமான
சொகுசான காரியங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். But what did they fail to do? ஆனால் என்னத்தை செய்ய அவர்கள் தவறினார்கள்? They forgot the affliction of their brother Joseph. யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்தை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் போனார்கள். Because they were so overwhelmed and overridden by their own self-interest. ஏனென்றால் அவர்கள் சுயநோக்குள்ளவர்களாக தங்களுடைய பிரச்சனைகளையே பெரிதுபடுத்தி யோசித்துக் கொண்டிருந்தார்கள். This is what exactly Jesus rebuked when he was dealing with people. ஜனங்களை சந்தித்து பேசுகிற பொழுது ஆண்டவராகிய இயேசுவும் இந்த ஒரு காரியத்தை தான் கடிந்து கொண்டு பேசினார். He wanted us to associate with people in critical situations. இந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற மக்களோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். There are people who have no food. உணவே இல்லாத மக்கள் இருக்கிறார்கள். There are people with no drink. குடிக்க தண்ணீரே இல்லாத மக்கள் There இருக்கிறார்கள். are people who are deserted, who are strangers. மற்ற புறம்பே தள்ளப்பட்டிருக்கிற கைவிடப்பட்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். People who are naked, people who are clothless. துணிகளே அணிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு நிர்வாணமாய் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். And people who do not have even the basic necessities of life. வாழ்க்கையில அத்தியாவசிய பொருட்களே கூட இல்லாதபடிக்கு அவதிப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள். People who are sick. வியாதிப்பட்டிருக்கிற மக்கள், people who are imprisoned. சிறைப்பட்டிருக்கிற மக்கள். He says if you don't go and involve yourself in their difficulties, Jesus said, you have actually forgotten me. இவர்களுடைய அந்த கஷ்டங்களில் இந்த ஆபத்துகளிலே நீங்கள் போய் உதவவில்லை என்று சொன்னால் என்னை மறந்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். Why did these people behave so indifferently? ஏன் இந்த ஜனங்கள் இவ்வளவாக கண்டும் காணாமல் இருந்தார்கள்? They said, we have our own problems. How to think about other people's problems? எங்களுடைய பிரச்சனையே எங்களுக்கு பெரிதாக இருக்கிறது, மற்றவர்களுடைய பிரச்சனை நாங்கள் எங்கே பார்க்கிறது என்று. Beloved, if you want to really enjoy fellowship, away with the attitude, let me mind my business. பிரியமானவர்களே, என் காரியமே எனக்கு போதும் என்கிற நிலையை முற்றிலுமாக நீங்கள் புறம்பே தள்ளிவிட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். We must be involved with those who suffer. பாடுபடுவர்களோடு கூட நீங்கள் ஈடுபடுகிறவர்களாக இருக்க வேண்டும். That's so crystal clearly taught to us in book of Romans 12th chapter. ரோமர் 12வது அத்தியாயத்திலே இது தென்னந்தெளிவாய் நமக்கு போதிக்கப்படுகிறது. I don't know whether any time you have come across that beautiful text. இந்த அருமையான வசன பகுதியை எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களோ தெரியவில்லை. Romans 12 and verse 15. ரோமர் 12:15வது வசனம். Rejoice with those who rejoice. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். So when there is a party, when there is a function, everybody will go and enjoy. ஆகவே ஒரு விழா நடக்கிறது என்று சொன்னால் எல்லோரும் சேர்ந்து கலந்து கொண்டாட வேண்டும். But the next one is important. ஆனால் அடுத்தது மிகவும் முக்கியமானது. Weep with those who weep. அழுகிறவர்களுடனே அழுங்கள். Mourn with those who mourn. துக்கப்படுகிறவர்களோடு கூட நீங்கள் துக்கப்படுங்கள். You know the secret of this truth? இந்த சத்தியத்தினுடைய உண்மை என்ன தெரியுமா? ரகசியம் என்ன தெரியுமா? When we associate with people in their sufferings, we also will experience and enjoy the comfort that God gives. பாடு அனுபவிக்கிற மக்களோடு கூட நாம் அடையாளம் கண்டு கொள்ளும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆறுதலிலே நாமும் களி கூறுவோம். Today people who are overwhelmed with self-interest are more in number than selfless people. இன்றைய நாட்களிலே சுயநோக்கற்றவர்களை விட சுயநலவாதிகளே அதிகமாக இருக்கிறார்கள். That was the case in Paul's time also. அதுதான் பவுலுடைய நாட்களிலும் இருந்த நிலைமை. What did Apostle Paul say? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார்? I am sending Timothy unto you. உங்களிடத்திலே நான் தீமோத்தேயுவை அனுப்புகிறேன். So that he can inquire about your affairs. உங்களுடைய நிலைமையை அவர் விசாரிப்பார். Because there is no one like-minded like Timothy. அவ்விதமாக ஒரே எண்ணம் கொண்டிருக்கிற வேறொருவரை என்னால் பார்க்க முடியவில்லை. All others they think of their own self-interest. மற்றவர்கள் எல்லாம் தற்பிரியர்களாய் மாறிவிட்டார்கள். But this man is not selfless. He wants to really be concerned about your needs. ஆனால் இந்த நபரோ உங்களுடைய தேவைகளை குறித்து விசாரிக்கிறவனாக காணப்படுகிறார். Beloved, also we should remember that some of us are strong in Christian fellowships and some of us are weak. பிரியமானவர்களே, ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ ஐக்கியத்தில் ஒரு சிலர் நாம் பலவான்களாக இருக்கிறோம், ஒரு சிலர் நாம் பலவீனமாய் இருக்கிறோம். And here is an admonition that comes to us in Romans 15th chapter. ரோமர் 15வது அத்தியாயத்திலே நமக்கு இந்த இடத்திலே ஒரு அறிவுரை சொல்லப்படுகிறது. We then who are strong ought to bear the scruples of the weak and not to please ourselves. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். You know, only when there is self-interest that enters fellowship, there will be disruption. ஒன்று தெரியுமா?
தற்பிரியமானது ஒரு ஐக்கியத்திலே நுழையும் பொழுதுதான் அந்த இடத்திலே குழப்பங்கள் Suppose ஏற்படுகிறது. there is a discussion over a matter. ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே ஒருவேளை கலந்து ஆலோசிக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளும். If a man wants to establish his point of view and not interested in the views of others, then there will be immediately a disruption. தன்னுடைய அபிப்பிராயத்தையே நிறுத்த வேண்டும் என்றும் மற்றவர்களுடைய அபிப்பிராயங்களை பற்றிய கருத்துக்களை பற்றிய அக்கறையே இல்லாதவர் இருப்பார் என்று சொன்னால் அந்த இடத்தில் தான் பிரச்சனை ஏற்படுகிறது. But what does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? Not our own interest. Let us look at the interests of others also. நம்முடைய சுயநலம் அல்ல, மற்றவருடைய எண்ணங்களையும் கூட நாம் கனப்படுத்த வேண்டும். Apostle Paul said that if somebody finds it offensive to eat meat, I would not eat meat any time. மாம்சத்தை உண்ணுகிறதிலே ஒருவேளை ஒருவருக்கு அது ஒரு தடையாக இருக்குமே என்று சொன்னால் நான் ஒருவேளை என் வாழ்க்கையெல்லாம் நான் அதை விட்டுவிடுகிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். So the point is that we should do all that is possible to bless others, not only think about ourselves. அது இருக்கிற குறிப்பு என்று சொன்னால் மற்றவர்களை நாம் பிரியப்படுத்துகிறதற்கு நாம் முன்னேறி செல்ல வேண்டுமே தவிர தற்பிரியராய் இருக்க நாம் நாடக்கூடாது. Now you know that problem which came in the 12-member team of the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசுவோடு கூட இருந்த அந்த 12 மக்களிடையே வந்த பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்கும் You தெரியும். know about James and John. யாக்கோபு யோவானை பற்றி உங்களுக்கு தெரியும். And they brought their mother to Jesus Christ. அவருடைய தாயாரை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். And she knelt down before Jesus. ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டாள். What did she say? அவள் என்ன சொன்னாள்? When you come in your kingdom, one of my sons should be on your right and other on your left. உம்முடைய ராஜ்யத்திலே நீ வரும் பொழுது என்னுடைய குமாரனிலே ஒருவர் உன்னுடைய வலது பக்கத்திலும் ஒருவர் உன்னுடைய இடது பக்கத்திலும் இருக்க வேண்டும். So that was self-interest. அது சுயநோக்குள்ளதாக இருந்தது. What happened? என்ன நடந்தது? After that incident, there was a disruption of unity between the 10 disciples and the 2 disciples. அந்த சம்பவத்தை தொடர்ந்து மீதியா இருந்த 10 சீஷர்களுக்கும் இந்த 2 சீஷர்களுக்கும் இடையே ஒரு பிரிவினை ஏற்பட்டது. Wherever there is self-seeking and self-interest, beloved, divisions and disruptions are inevitable. சுயநோக்கும் தற்பிரியமும் இருக்கக்கூடிய இடங்களிலே பிரச்சனைகளும் குழப்பங்களும் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். As long as members of a fellowship keep on asking, what shall I get out of this? எப்பொழுதெல்லாம் ஐக்கியத்தில் இருக்கிற அங்கத்தினர்கள் இதிலிருந்து எனக்கு என்ன லாபம் என்று கேட்கிற மட்டும் There will be problems. பிரச்சனைகள் இருக்கதான் But செய்யும். the moment they move to consider, how can I bless others? Then the blessing of the Lord will begin to overflow. மற்றவர்களுக்கு நான் எப்படி ஆசீர்வாதமாய் இருக்க முடியும் என்று அவர்கள் நாட ஆரம்பிக்கும் பொழுது அப்பொழுதுதான் அந்த ஐக்கியம் பெருகும். How not to fellowship? எப்படி ஐக்கியம் கொள்ளக்கூடாது? Do not be overruled by self-interest. சுயநோக்கினாலே ஆளப்படக்கூடாது. We are sure that you have got the lesson very clear from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த செய்தி தென்னந்தெளிவாய் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று நம்புகிறோம். Shall we pray? ஜெபிப்போமா? Gracious Heavenly Father, கிருபையுள்ள பரலோக தகப்பனே, forgive us for our selfishness. எங்களுடைய சுயநோக்குக்காக எங்களை மன்னியும். Basically, we are all self-interested people. அடிப்படையாக நாங்கள் எல்லாரும் தற்பிரியர்களாய் வாழ்கிறோம். May the cross of your Son, the Lord Jesus Christ, which is a symbol of selflessness and sacrifice, come deeply into our lives. தியாக உணர்வுள்ள உம்முடைய குமாரருடைய சிலுவையானது அந்த செய்தியானது எங்களுடைய உள்ளத்திலே ஆழ பதியட்டும் ஆண்டவரே. Not that we should live for ourselves, but we should always be concerned for the good and benefit of our brothers and sisters in our fellowship. எங்களுக்காக நாங்கள் வாழ்வதை விட்டுவிட்டு எங்கள் ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் கொடுத்து வாழ்கிறவர்களாக எங்களை மாற்ற வேண்டுமே. Thank you, Lord, for this excellent lesson from your word. உம்முடைய வார்த்தையிலிருந்து வந்திருக்கிற அருமையான செய்திக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Help us, Lord, to live up to your expectations. உம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களை நடத்துவீராக. In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.